திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இலவச தரிசன டோக்கன் வாங்க குவிந்த கூட்டத்தில் சிக்கி 6 பேர் உயிரிழப்பு. 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. திருப்பதி கூட்ட நெரிசலில் சிக்கி சேலம் பொள்ளாச்சியைச் சேர்ந்த 2 பெண்கள் பலியான துயரம். கூட்ட நெரிசலில் தனது மனைவியை இழந்துவிட்டதாக சேலம் மேச்சேரியைச் சேர்ந்தவர் கண்ணீர். திருப்பதி கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானோர் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இரங்கல். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. கூட்ட நெரிசலால் 6 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கோரியது திருப்பதி தேவஸ்தானம். ஒரே கவுண்டரில் 5000க்கும் மேற்பட்டோர் திரண்டது எதிர்பாராதது என்றும் விளக்கம். திருமலை MGM கவுண்டரின் மெயின் கேட்டை முன்னறிவிப்பின்றி திறந்து விட்டதே கூட்ட நெரிசல் ஏற்பட காரணம் என திருப்பதி மாவட்ட ஆட்சியர் வெங்கடேஸ்வர் தகவல். அலட்சியமாக செயல்பட்ட DSP மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 6 பேர் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 பேரும் உயிரிழந்திருப்பது கவலை அளிப்பதாக பதிவு. தமிழகத்தில் 3வது நாளாக தொடரும் வருமான வரித்துறை சோதனை. ஈரோடு மற்றும் சென்னையில் EPS உறவினருக்கு சொந்தமான இடங்களிலும் ஆய்வு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் முன்னேற்பாடுகள் தீவிரம். ஈரோடு கிழக்கு தொகுதிக்குட்பட்ட கருங்கல்பாளையத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. அரசு கட்டுமான ஒப்பந்ததாரர் காரில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 1 லட்சம் ரூபாய் பறிமுதல். தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் இன்று முதல் பொங்கல் தொகுப்பு விநியோகம். சென்னை சைதாப்பேட்டையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் துவக்கி வைக்கிறார். பொங்கல் பரிசு தொகுப்போடு ரொக்கம் வழங்குவது குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார். சென்னை உணவு திருவிழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி பதில். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோயம்பேட்டில் இன்று முதல் சிறப்பு சந்தை. வரும் 16ஆம் தேதி வரை நடைபெறும் என தகவல். யார் அந்த சாருக்கு போட்டியாக இவன்தான் அந்த சார் என்று திமுக பதிலடி. சிறுமி வன்கொடுமை வழக்கில் கைதான அதிமுக நிர்வாகியுடன் EPS இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு அதிரடி. பாலியல் இச்சையை தாய் மகளுடன் தீர்த்து கொள்ளலாம் என கூறுவதுதான் பெண் உரிமையா? கல்-இறக்க எதிர்ப்பு தெரிவித்து தென்னை மரங்களை வெட்டுவதுதான் பகுத்தறிவா என்றும் சீமான் கேள்வி. சொன்னது பெண் உரிமையா? கல்-இறக்க என் தோட்டத்தில் அனுமதி இல்லை, அதுதான் அறிவுள்ளவன் செயல். மரத்தை வெட்டினா வெட்டி சாச்சா இது பகுத்தறிவா? திராவிட அரசியலை நீர்த்தி போகச் செய்ய பாஜக சங் பரிவார் அமைப்புகள் செயல்படுத்த தொடங்கியதன் ஒரு பகுதிதான் சீமான் என்று விசிக விமர்சனம். பெரியார் குறித்து பரவும் வதந்திகளை சீமான் தான் பரப்பியதாக திராவிடர் கழகம் குற்றச்சாட்டு.
வெடிகுண்டு வைத்திருப்பதாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நள்ளிரவில் அலற வைத்த மர்ம நபர். வெடிகுண்டு நிபுணர்கள் அங்குலம் அங்குலமாக மோப்பநாய் உதவியுடன் சோதனை. ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் மற்றும் கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இன்றும் நாளையும் நின்று செல்லும். வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை ஒட்டி தற்காலிகமாக நின்று செல்லும் என தென்னக ரயில்வே அறிவிப்பு. காரைக்கால் மீனவர்கள் 10 பேரை சிறைப்பிடித்தது இலங்கை கடற்படை. நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி விசைப்படகும் பறிமுதல். சென்னை கோயம்பேடு சந்தைக்குள் பட்டாக்கத்தியுடன் கொள்ளையடித்த 3 பேர் கைது. சினிமா பாணியில் துரத்தி பிடித்தது போலீஸ். சாலையில் சுற்றித் திரியும் மாட்டு உரிமையாளர்களிடம் இருந்து 14 கோடி ரூபாய் அபராதம் வசூல். சென்னை மாநகராட்சி தகவல். கர்நாடகாவில் தீப்பற்றி எரிந்த வீட்டிற்குள் அயர்ந்து தூங்கிய எஜமானரை வளர்ப்பு நாய் காப்பாற்றிய நெகிழ்ச்சி சம்பவம். விடாமல் குறைத்ததால் தூக்கம் கலைந்த குடும்பத்தினர் பதறியடித்து வெளியேறி உயிர் தப்பினர். நடிகை ஹனிரோஸ் அளித்த புகாரில் நகைக்கடை உரிமையாளரும் தொழிலதிபருமான பாபி செம்மனூர் கைது. நகைக்கடை திறப்பு விழாவிற்கு செல்லும் வழியில் போலீசார் கைது செய்ததால் அதிர்ச்சி. ஆபாச கருத்துகளால் தொந்தரவு அளித்தவரை கைது செய்த கேரள அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் நன்றி. சமூக வலைதள பக்கத்தில் நன்றி தெரிவித்து நடிகை ஹனிரோஸ் பதிவு. அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்ட்டரின் உடலுக்கு தனது மனைவியுடன் சென்று அஞ்சலி செலுத்தினார் டொனால்ட் ட்ரம்ப். ஜிம்மி கார்ட்டரின் உடல் இன்று அடக்கம் செய்யப்பட உள்ளதால் ஏராளமானோர் வரிசையில் நின்று அஞ்சலி. அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் கட்டுக்கடங்காமல் பரவும் காட்டுத்தீயில் 10,000 ஏக்கர் பகுதி எரிந்து நாசம். 400 குடும்பங்கள் வெளியேற்றம், 5 பேர் பலியானதாக தகவல். இலங்கைக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அபார வெற்றி. 113 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கையை சாய்த்தது.